ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், வெந்தய இட்லிக்கு 2 டம்ளர் வந்து இட்லி அரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி இது இது வந்து வெந்தயமும் வந்து நல்லா ஒரு 4 மணி நேரம் 2 டேபிள் ஸ்பூன். ஸோ 2 டம்ளர் இட்லி அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துருக்கேன். உளுந்து தேவையில்லை. இது நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெந்தயத்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை அரைச்சிக்கலாம். சூப்பராக தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், அவ்வளோ மெத்துன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ வந்து நான் வந்து துணியில் கூட ஊற்றலை, ஆனால் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ போல் வந்து வெந்தய இட்லி வந்து ரெடியாக இருக்குதுன்னு. தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி. ஸோ இதுதான் இந்த வெயில் காலத்துக்கு உகந்த ஒரு இது. உளுந்தே இல்லாமல் நம்ம செஞ்சுருக்குறோம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி